எல்லையில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ட்ரோன் வழியாக தாக்குதல் என்பதை தாண்டி தரைவழி தாக்குதலும் ஒரு பக்கம் தொடங்கியிருப்பதாக காஷ்மீரில் செய்தி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் 26 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் கண்டெடுக்கப்பட்டு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த 26 இடங்களில் பாக் ட்ரோன்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்வு, இதன் முழு பின்னணி பதிவு பண்ணுங்க. நிச்சயமா இன்று இரவு 8 மணியிலிருந்து இரண்டாவது நாளாக இந்தியாவின் பல்வேறு நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது. அது குறித்து தற்போதைய அப்டேட் ஒன்றை பாதுகாப்பு வட்டாரங்கள் கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக 26 இடங்களில் இந்த ட்ரோன்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் பாரமுல்லா, அதாவது பாரமுல்லா என்பது ஜம்முவில் இருக்கிறது. வடக்கில் பாரமுல்லாவிலிருந்து தெற்கில் பூஜ் என்பது குஜராத்தில் இருக்கிறது. வடக்கில் பாரமுல்லா முதல் தெற்கில் பூஜ் வரை சர்வதேச எல்லை மற்றும் பாகிஸ்தான் உடனான எல்லை கட்டுப்பாடு கோடு ஆகிய 2 இடங்களிலும் 26 இடங்களில் ட்ரோன்கள் காணப்பட்டது. இவற்றில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ நிலைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படும் ஆயுதமேந்திய ட்ரோன்களும் அடங்கும். அந்த ட்ரோன்கள் என்பது வெறுமனே வரவில்லை, அதில் சில ஆயுதங்களும் கூட ஏந்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்ரோட்டா, ஜம்மு, பெரோஸ்பூர், பத்தான்பூர், ஃபைசில்கா, லால்கர் ஜட்டா, ஜெய்சால்மர், பார்மர், பூஜ், வார்பெட், லக்கிநாலா ஆகிய பகுதிகள் இவற்றில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக பெரோஸ்பூரில் பொதுமக்கள் பகுதியில் ஆயுதமேந்திய ட்ரோன் ஒன்று தாக்கியது. இதன் விளைவாக அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த குடும்பம் ஒன்றுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டு அந்த பகுதி பாதுகாப்பு படையினரால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கார்டன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரியப்பட்டிருக்கிறது. இந்திய ஆயுத படைகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கின்றன. மேலும் இது போன்ற அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிலைமை உன்னிப்பாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் தேவையான இடங்களில் உடனடி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக எல்லை பகுதிகளில் உள்ள குடிமக்கள் வீட்டிற்கு உள்ளேயே இருக்கவும், தேவையற்ற நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும், உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றாலும் அதிக விழிப்புணர்வோடும் முன்னெச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை தற்போது பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மக்கள் பீதி அடைய வேண்டாம், ஆனால் அதே சமயம் அதிக விழிப்போடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடும் இருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இந்த நேரத்தில், உறங்க வேண்டிய நேரத்தில் பொதுமக்கள் உயிர் பயத்தில் அங்கு எல்லையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுடைய உறைவிடத்திற்கும் எதிராக இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய பொதுமக்கள் மீதே தற்பொழுது தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். இதற்கு சர்வதேச அரங்கில் பதில் சொல்லுமா பாகிஸ்தான் என்ற கேள்வி அடுத்த கேள்வி. தற்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி, இந்த தாக்குதலை இந்தியா எப்படி முறியடித்து வருகிறது என்பது குறித்து தான். அந்த வகையில் எல்லையில் மேலே காஷ்மீர் தொடங்கி கீழே குஜராத் வரை 26 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்களுக்கு இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு இந்த தொகுப்பில் மீண்டும் இணையலாம். இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பிற்கு இடையேயான மோதலில் தற்பொழுது அதிகம் நாம் பயப்பட வேண்டியதாக இருப்பது போலியான தகவல்கள் பரவி வருகின்றன என்பதுதான். அந்த வகையில் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சில தகவல்கள் பரவி வந்த நிலையில் தற்பொழுது ஜெய்ப்பூர் விமான நிலையம் பாதுகாப்பாக உள்ளது என்று உறுதி செய்திருக்கிறது மத்திய அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.